எல்லாரும் வந்தாச்சா? ஏன் அவருக்கு கண்ணு தெரியலையா? இன்னைக்கு நம்ம கிளாஸ் தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரீட்டைல் மார்க்கெட்டிங். ரீட்டைல் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்லுங்க. என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. முதல் ரோல இருக்க பொண்ணு சொல்லு. சார் நானா? ஆமாமா, நீதான் சொல்லு. சார் எனக்கு எதுவும் தெரியாது. பரவாயில்லம்மா, சும்மா தப்பா இருந்தாலும் சொல்லு. நீங்க என்ன பத்தி ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், அதானே? என்ன பார்க்கும்போது கொஞ்சம் கோபக்கார மாதிரி தான் தெரியும், ஆனா நான் ரொம்ப சாஃப்ட், நல்லா சிரிப்பேன். இப்ப சொல்லுங்க, ரீட்டைல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஏமா லாஸ்ட்ல இருக்க அந்த பொண்ணு சொல்லு. வெரி குட்மா. ரீட்டைல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மார்க்கெட். அங்க நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். சோ ரீட்டைல் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யூ ஷுட் டெஃபினெட்லி நோ 4 places. சரவணா ஸ்டோர், வால்மார்ட், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், ஷாப்பர் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் இல்ல, ஷாப்பர் ஸ்டாப். டேய் மச்சான், சொல்லுடா. அவரு பண்றது பெரிய காமெடி வேணா அவரு நினைச்சுக்கிட்டோம், ஆனா அவரை சிரிக்காதீங்கன்னு மட்டும் சொல்லி வை. சகிக்கல. ஓகே, சைலன்ஸ். சிரிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்சது. இன்னும் 4 மாசத்துல நம்ம செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. சரி, அடுத்த கிளாஸ்ல உங்களை பாக்குறேன். என்னடி இது? வந்து 4 நாள் தான் ஆகுது, இல்ல 4 மாசத்துல எக்ஸாம் வேறயா? அதான்டி நானும் யோசிச்சிட்டு இருந்தேன். இனி படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். மச்சான், அடுத்த பீரியட் யாரு? யாருக்கு தெரியும்? நீ தாண்டா லீடரு, போய் கூட்டிட்டு வா. நான் போல, கேர்ள்ஸ் லீடர் போய் கூடுவா. ஓய் ஜெசிகா. என்ன கௌரி? அடுத்த பீரியட் யாரு? நேத்து வந்தாங்கல்ல அந்த மேம். மேமா? சரி, மேம்னா நீ போய் கூட்டிட்டு வாங்களே. அவங்க வருவாங்க, கூப்பிடலாம் போக முடியாது. பாத்தியாடா, கேர்ள்ஸுக்கே அக்கறை இல்ல, இதுல நீ என்ன வர அனுப்பிவிடுற. ஏய் மேம் வந்தாச்சு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சிட் டவுன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா கிளாஸை கவனிக்கணும். ஏடி மேம் பத்தியா கிளாஸுக்கு கிளாஸ்ங்குது. ஆமாடி, என்ன கிளாஸ் தெரியல, கண்ணாடி கிளாஸா இருக்கும். என்ன சவுண்ட் அங்க? இப்பதானே சொன்னேன் எந்த சவுண்ட் வரக்கூடாது. கிளாஸை கவனிக்கணும், கவனி, இல்லைன்னா வெளியில போ. நல்லா கவனிக்கிற பிள்ளைங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாருக்காச்சும் வெளியில போகணுமா சொல்லுங்க. உங்ககிட்ட தானே கேக்குறேன், யாருக்காச்சும் வெளியில போகணுமா? அப்ப அமைதியா கவனிங்க. என்ன இந்த மேம் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, a few moments later. நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ, பெண்ணு வேற இல்லையே. ஏடி ஜானிஸ கூப்பிடா, மேம் பாக்குறாங்கடி. ஐயோ ஜானிஸ், உன்னை பானுமதி கூப்பிடுறா. அவ என்ன பார்க்கவே இல்லையே. பானுமதி, உன்னை இப்ப ஜானிஸ் கூப்பிடுறா. ஏடி, இப்ப உங்க 2 பேரை யாரோ முன்னாடி கூப்பிடுறாங்க. உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. வாட்? என்ன கூப்பிடுறாங்களா? என்ன சொல்லு. ஜெசிகா, வெளியில போ. மேம். இல்ல மேம், நோ மேம். பானுமதி ஜானிஸ கூப்பிட்டா, ஜானிஸ் பானுமதி கூப்பிட்டா. நான் எதுவும் பேசவே இல்ல மேம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வெளியில போ. மேம், நோ மேம். ஐயோ, தேவையில்லாம அவ மாட்டிக்கிட்டா. ஜானிஸ், உனக்கு என்ன, நீ வெளியில போணுமா? இல்ல மேம். நான் என்ன எழுதிருக்கேன்னு போர்டை பார்த்து படிங்க. எடி என்ன சொல்லு. நம்ம ஜெசிகாவை எப்படியாச்சும் கிளாஸ்ல இருந்து துரத்தணும் பார்த்தோம். பார்த்தா அவளே எழுதி போயிட்டா. ஓவரா பண்ணிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கே ஆப்பு வந்துடுச்சு. இனியாச்சும் அமைதியா இருக்கலாம்னு பாப்போம். நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறா? எதுவும் பேசாம இருக்கா? உனக்கு அவளை பிடிக்காது தானே? ஏடி தீபி, உன்கிட்ட தாண்டி பேசுறேன். அநேகமா நீ இப்ப வெளியில போறான்னு நினைக்கேன். நானா? நான் ஒண்ணும் மேமுக்கு தெரிய மாதிரிலாம் பேச மாட்டேன். அவ மேம பாக்குறாங்களா இல்லையான்னு கூட பார்க்காம பேசிருப்பா. நம்ம எல்லாம் மாட்டேனே மாட்டோண்டி. அதுலலாம் 10 வருஷம் ட்ரெயினிங் முடிச்சவா நானு. என்னைய போய் கேட்டுட்ட பத்தியா? ஆமா, நீங்களே இதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மேம் பாத்துருவாங்க. கமலி, ஐயோ மேம். வெளியில போ. ஓகே மேம், ஓகே மேம்.